அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினமலரில் உள்ள குறுக்கெழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜூன் 29, 2026 திங்கட்கிழமை, மண்டே. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பெரிய பணக்காரன் செல்வந்தன், ஆனால் கோடீஸ்வரனுக்கு கீழானவன். கோடிக்கு கீழே என்னன்னு சொல்லலாம்? லட்சம் சொல்லலாம். லட்சாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லலாமா? பதில் என்ன? லட்சாதிபதி, லட்சத்திற்கு அதிபதி. ஓகேங்க. ஒன்று மேலேருந்து கீழே லேல ஆன்சர். ஸ்ரீ டேஷ் ஏர்வேஸ் என்பது இலங்கையின் தேசிய விமான சர்வீஸ். இங்கே ஏர் இந்தியா சர்வீஸுக்கு மாதிரி அங்கே வந்து ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ். பதில் என்ன? ஸ்ரீலங்கன் ஏர்வேஸ். ஓகே. அப்போ 6 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் வீட்டு கட்டுத்தையும் கவி பாடும். கம்பன் வீட்டு கட்டுத்தையும். கம்பன்னா கம்பராமாயணம் சொன்னவர், எழுதியவர். கம்பன் வீட்டு கட்டுத்தைன்னா மாடை கட்டி வச்சுக்கக்கூடிய கட்டுத்தை, அந்த கம்பு மாதிரி இருக்குது, அது கூட கவி பாடும் அப்படின்னு சொல்கிறேன். 2 மேலேருந்து கீழே சால ஆரம்பிச்சுக்கு 3வது பார்க். வட சென்னையில் உள்ள குத்துச்சண்டை கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் சார்பட்டா பரம்பரை. இந்த ரஞ்சித்துடைய டைரக்ஷனில் இப்போ 2021 ஆரியா நடித்து வந்த படம் சார்பட்டா பரம்பரை. இது வந்து ரியல் ஸ்டோரி, 1960 டைமில் நடந்த ஸ்டோரிஸை சொல்கிற மாதிரி எடுத்துக்காங்க. 3 மேலேருந்து கீழே தீல ஆன்ஸுக்கு செல்வம், நிதி சொல்லலாம், தனம் சொல்லலாம். இங்கே வந்து செல்வம்னா பணம், சொத்து அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஆனால் திரு அப்படின்னு சொன்னால் மரியாதைக்குரிய சொல்லுன்னு சொல்லுவோம். ஆனால் செல்வம், வளம், புனிதம், அழகு, மேன்மை, இந்த எல்லாத்துக்குமே திருங்க வார்த்தையை யூஸ் பண்ணலாம். 8 இடமிருந்து வளம் என்ன? ரவுடித்தனம். ரவுடித்தனத்தை அடாவடி பண்ணிட்டாலே தான் சொல்லுவாங்க, அடாவடி. ஓகே. அதை காலித்தனம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது. 7 மேலேருந்து கீழே என்ன? இது கரெக்டானு பார்ப்போம். கோவிலில் வீச்சுக்கும் இதன் முன் நமஸ்காரம் செய்வது. கோயிலில் வீச்சுக்கும் இதன் முன் நமஸ்காரம் செய்வது அப்படின்னா கொடிமரம் தான் சொல்கிறாங்க. பதில் என்ன? கொடிமரம். கொடிமரம்னா துவஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கோயிலுடைய தன்மை எல்லாமே கொடிமரத்தை பவர்லேயே இருக்குது. ஓகே. 7 இடமிருந்து வளம் என்ன? கடல் டேஷ் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டனர். கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு சொல்லுவாங்க. இங்கே கோல ஆன்ஸுக்குன்னா கடல் கொந்தளிச்சிட்டு இருக்கு. கடல் கொந்தளிப்பு காரணமாக யாரும் செல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க. இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 4 மேலேருந்து கீழே என்ன? இந்த நோய் வந்தால் கை கால்கள் வெட்டி வெட்டி இழுக்க வாய்ப்புண்டு. நேற்று தினத்தந்தியில் எழுதுனேன்னு நினைக்கிறேன். வலிப்பு நோய் அப்படின்னு எழுதணும் பதில். இங்கே வந்து வலிப்புன்னு எழுதுவோம். ராஃபிட்ஸ். ஓகேங்களா? மூளைக்கு வந்து விட்டு 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 நரம்புகள் இயக்கம் ஏற்படுது. ஓகே. 5 இடமிருந்து வளம் என்ன? இல்லை, 5 முதல்ல மேலேருந்து கீழே பார்த்துவோம். டேஷ் பால் கொடுத்து பெண் குழந்தைகளை கொல்லும் அவலம் அதிகமாக இருந்தது. இப்போ மண்ணாங்கன்னா திருப்பி கொண்டுருவாங்க. கள்ளிப்பால். அந்த கலாச்சாரம்லாம் இப்போ கிடையாது. கள்ளிப்பால். ஓகேங்களா? ஸ்பல்ஜ் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய்சன் அது. 5 இடமிருந்து வளம் என்ன? வாழைப்பழம். ஒரு வகை வாழைப்பழத்தை சொல்லலாம். கோழிக்கூடு, வயல், இந்த மாதிரி சொல்லல. கதலின்னு சொல்லலாம். சாமிக்கு பூஜைக்கு வைக்கக்கூடிய பழம். இந்த பழத்தை வந்து ஏலக்கி இல்லைன்னா ஏலச்சி இல்லைன்னா தேன் கதலின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இனிப்பு சுவையாக இருக்கிறதுனால.
8 மேலேருந்து கீழே என்ன இன்னும் இந்த சைடு தான் வரணும். ஆலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. முடிவுனா இறுதியாகன்னு சொல்லலாம். வந்துக்கு 9 இடமிருந்து வலம் என்ன? நதியை 2 இடத்துல சொல்லணும்னா 6 தான் சொல்லலாம். 6ன்னு சொன்னால் நதி. ஓகே, அப்போ 12 இடமிருந்து வலம் என்ன? சுவாமி மலையின் இன்னொரு பெயர். சுவாமி மலைன்னா 4வது அறுபடை வீட்டில் 4வது படை வீடு. திருவேரகம்னு சொல்லுவோம். திருவேரகம் ஓங்க பணவத்துக்கு அவங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்த மீனிங். அவங்க அப்பா ஸ்டூடெண்ட் ஆகிட்டார், பையன் குருவான ஸ்தலம். ஓகே, அப்போ 8 மேலேருந்து பாருங்க. அறுதி முடிவாக அப்படின்னா இறுதி சொல்லலாம், அறுதி சொல்லலாம், அதுவும் முடிவு தான். அப்போ அறுதியாக அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 13 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் மேனிக்கு கதை அளக்கும் இந்த சிறுவன் வருங்காலத்தில் ஒரு பெரிய கதையாசிரியாக ஆனாலும் வியப்பில்லை. நல்லா சகட்டு மேனிக்கு கதை அளக்காம்பா அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். தான் இது எழுதிட்டுகளை தப்பாயிடுச்சு. சகட்டு மேனிக்கு அடிச்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புழுகு, சரியான புழுகுன்னு சொல்கிறது. 13 மேலேருந்து கீழே. ஜலதோஷத்தின் போது மூக்கிலேருந்து ஒழுகக்கூடியது. ஜலதோஷம் டைமில் மூக்கிலேருந்து ஒழியக்கூடியது என்னென்னா சளி. சரிங்க. 14 மேலேருந்து கீழே. டேஷ் காய் கொடுப்பது என்றால் ஏமாற்றுவது என்று பொருள். கடுக்காய் ஆல்ரெடி இருக்குது. கடுக்காய் கொடுத்தாலும் ஏமாத்துதல்னு சொல்கிறாங்க. கடுக்காய்னா முதல்ல தந்திரமாக ஏமாற்றுதல்னு அதுக்கு மீனிங்கு. கடுக்காய் மலமிளக்கி பேதி மாத்தன்னு சொல்லுவோம். பேதி மாத்த அந்த வயதை சுத்தம் பண்ணுறது. மாத்தவை கொடுக்கன்னு சொல்லி கடுக்காய் கொடுத்து ஏமாத்ததுனால தந்திரமாக ஏமாற்றுதல் அப்படின்னு இந்த வார்த்தைக்கு சொல்கிறாங்க. கடுக்காய் கொடுத்தல். 10 மேலேருந்து கீழே என்ன? ஆரத்தி கதைக்கு உதவும் பித்தளை தட்டு. ஆரத்தி கதைக்கிறதுக்கு பித்தளை தட்டு உதவுதாங்க. அது என்ன தட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாம்பாளம். தாம்பாளத்தில் குங்குமம் ஊற்றி சூடாக வச்சு தண்ணி ஊற்றிட்டு கதைப்பாங்கள்ல, அதை சொல்லுவோம். ஸோ தாம்பாளம். ஓகே, அப்போ 15 இடமிருந்து வலம் என்ன? குறுந்தாடி. ஃப்ரெஞ்ச் பேடை சொல்கிறாங்களோ? இதுக்கு பதில் இல்லை. 11 மேலேருந்து கீழே என்ன? சோகப்படாதே. இதுக்கு ஹிண்ட் என்னென்னு பார்க்கணுன்னா இதை வீசி மீன் பிடிப்பது. எதை வீசி மீன் பிடிப்பாங்க? வலை வீசி மீன் பிடிப்பது உண்டு. அப்போது சோகப்படாதே அப்படிங்கிறதுக்கு வருத்தப்படாதே, வருந்தாதேன்னு சொல்லலாம். சரிங்க. குறுந்தாடி அப்படின்னா இப்போ முளைக்கக்கூடிய தாடின்னு சொல்லலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் பேட் வைக்கிறதுன்னு சொல்லலாம். பழைய பேப்பர் நான் எடுத்து ரெஃபர் பண்ணல இளந்தாடின்னு சொல்லி வருது. ஓகேங்களா? இதுக்கு வேறு ஏதாவது ஆன்சர்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் இன்றைய பதில்கள். தினமன குறுக்கெடுத்து போட்டி. ஆன்மீகம் அறிவோமா? பெற்றோரை சேர்ந்தவர்கள். இது படந்த வழியாக சொன்னது. ஓகேங்களா? இது இன்றைய நாள். ஓகே, நன்றிங்க.